என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது, மேலும் அவர்களுடைய குடும்பம், தொழில் மற்றும் வேலை அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரன் நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். 12 மாதங்களை கொண்ட தமிழ் ஆண்டின் 2வது மாதம் தான் வைகாசி மாதமாக கருதப்படுது. சூரிய பகவான் ரிஷப ராசியில பயணம் செய்யும் வைகாசி மாதத்தில் வைகாசி விசாக பண்டிகையானது கொண்டாடப்படுது. வைகாசி விசாகம் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த நாளாகவும் கருதப்படுது. இந்த வைகாசி மாதத்தில் வரும் விசாக நாளில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த பொறிகள் 6 நட்சத்திரங்களாகி பின் முருகப்பெருமானின் 6 முகங்கள் ஆகியதாக கூறப்படுதுங்க. முருகப்பெருமான் கோவிலில் வைகாசி விசாகமானது 10 நாட்களுக்கு கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருது. வைகாசி மாதத்தில் செவ்வாய் பகவான் கடக ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், ராகு பகவான் குரு பகவான் இணைந்து மேச ராசியிலும், கேது பகவான் துலாம் ராசியிலும் பயணம் செய்கிறாங்க. மேலும் மாத இறுதியில் மேச ராசியில் பயணம் செய்யும் புதன் பகவான் ரிஷப ராசியில நுழைகிறாருங்க. மாதத்தின் பிற்பாதியில மிதுன ராசியில பயணம் செய்யும் சுக்கிர பகவான் கடக ராசியில பயணம் செய்கிறாரு. கிரகங்களின் பெயர்ச்சியால் வைகாசி மாதத்தில் 12 ராசிகளில் நடக்க உள்ள நன்மைகள் தீமைகள் குறித்து தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவில் தொடர்ந்து நாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இட அமர்வு செஞ்சிருக்கிறாருங்க. இதனால் வாழ்க்கை துணையின் வீட்டார் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்க பெறுவீங்க. மேலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பக்க பலமாக இருப்பாங்க. மேலும் வேலை வாய்ப்பினை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கப்பெறும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடந்தே தீரும். மிகவும் யோகமான காலகட்டமாக இது நடக்க இருக்குதுங்க. இதுவரை வேலை பார்த்து வந்த நீங்கள் தொழில் துவங்க வேண்டும் என்ற உங்களின் ஆசையினை நனவாக்குவீங்க. மேலும் நீங்கள் புதிதாக துவங்கிய தொழிலுக்கு எதிர்பார்த்ததை விட வரவேற்பு சற்று அதிகமாகவே காணப்படும். அரசு அல்லது அரசாங்கம் சார்ந்த முக்கிய நபர்களின் நட்பு கிடைக்கப்பெறும். இதன் மூலம் அரசின் உதவிகளை நீங்கள் பெற வழிவகையானது கிடைக்கப்பெறுங்க. பொருளாதாரம் என்று பார்க்கையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணத்திற்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுங்க. மேலும் கௌரவத்திற்கும் மதிப்பும் மரியாதைக்கும் எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கு ஏற்படாது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி அமைத்து ஆட்சியும் செய்கிறாருங்க. இந்த மாதத்தில் அடிக்கடி வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளவும் நேரலாம். சிலருக்கு வெளிநாட்டு பயணமானது செய்யும் வாய்ப்பு கிடைக்கப்பெறுதுங்க. வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் அக்கறை தேவைப்படுது. செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருப்பதால வீண்விரைய செலவாக மருத்துவ செலவு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்போருக்கு நிச்சயம் கண்டிப்பாக நல்ல ஒரு வழியும் ஏற்படும். வண்டி வாகனங்களை ஆக்ரோஷமாக ஓட்டிச் செல்லாமல் நிதானத்துடன் ஓட்டிச் செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை போலவே நடக்குங்க. மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளில் சீட்டும் கிடைக்கப்பெறும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தால் உங்களின் மனோபலமானது அதிகரித்து காணப்படுங்க. மேலும் சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, ரோகஸ்தானத்தில் புதன், சுக்கிர, களத்திர ஸ்தானத்தில் சூரியன், குரு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருக்குதுங்க.
மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 9/6/2024 அன்று புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் மாறாருங்க. இந்த மாற்றத்தினால தேனீக்கள் போல எப்போதும் சுறுசுறுப்பென்று இருக்கும் விருச்சிக ராசியினருக்கு இந்த மாதமானது மனதில் துணிச்சலானது அதிகரித்து காணப்படும். எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிக்க போறீங்க. எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். பலரும் உங்களை தேடி வருவாங்க. அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் உற்சாகம் காணப்படும். வழக்கு விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக தான் நடக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருங்க. பணியாட்கள் மூலம் நன்மையும் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில முன்னேற்றமும் ஏற்படும். மேலதிகாரிகள் மூலமாக நன்மை கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதிற்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தருங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் காணப்படும். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளின் பத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது நல்லதுங்க. வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். புதிய ஆடை ஆபரணங்களும் வாங்கி மகிழ போறீங்க. பெண்களுக்கு துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெற போறீங்க. உங்களுடைய உதவியை நாடி பலரும் வருவாங்க. சந்தோஷமான மனநிலையே உங்களுக்கு காணப்படும். அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் வளரப்போகுது. புதிய பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது. பயணங்களால் நன்மையும் உண்டாகும். உங்களின் கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்வீங்க. தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள போறீங்க. உங்களின் வேலைகளில் மட்டுமே நீங்க கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதமும் ஏற்படலாம். சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி பொறுப்புடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலையை காண்பீங்க. மேலும் ஊக்கத்துடன் படிப்பது மாணவர்களாகிய உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் சிறப்பான லாபம் நீங்க பெற போறீங்க. புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு உங்களின் குழந்தைகள் பெயரில் தொழில் ஆரம்பித்தால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியும் அனுகூலமான பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களிடம் வேலை செய்பவர்களிடம் கூடுதல் அன்பு நீங்க செலுத்த வேண்டும். கடன் வாங்கியிருந்தால் சரியான முறையில் திருப்பி கொடுக்க ஏற்பாடுகளும் நீங்க செய்ய வேண்டும். அரசாங்க ரீதியிலான பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேன்மை அடைவாங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பெற்றோரின் மூலமாக உங்களுக்கு வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடன் வேலை செய்பவர்களிடம் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொண்டு செல்ல வேண்டும். வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. மேலும் விரும்பிய பதவி உயர்வு, மேலும் நீங்கள் விரும்பிய பணியிட மாற்றம், சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையுதுங்க. பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையன்று மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்துவிடும். மேலும் உங்களுக்கு மனக்கவலையும் தீர்ந்துவிடும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 12, 13 மற்றும் 14. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 5 மற்றும் 6. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இந்த அதிர்ஷ்ட தினமான ஜூன் 5 மற்றும் 6 இந்த தேதிகளில் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதத்தில் எந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை நீங்கள் கண்டிப்பாக திருப்பி கொடுக்க முயற்சிகள் செய்ய வேண்டுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அரசாங்க ரீதியிலான பிரச்சனைகளும் வரலாம். மேலும் உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே உங்களுடைய தொழிலில் ஏற்படுகின்ற தடைகளை நீக்கி அதை முன்னேற்ற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுங்க. மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் தாங்க ஏற்படும்.
எனவே சற்று தாமதம் ஏற்பட்டாலும் பின்பு வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்கள் எதுவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. அப்படி பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு வினையாக மாறிவிடும். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.